இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீயே சொல்லுவ அம்மா பாவம்னு. ஆனாலும் உங்க பொண்ணு விஜய் ரொம்ப அழுத்தக்காரிமா. ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது முடிவு பண்ணிட்டா அது என்ன ஆனாலும் சொல்லவே மாட்றா. அவ்வளவு அடமெண்டா இருக்கா. அது அவளோட அப்பா குணம். ஆனா நான்லாம் அப்படி இல்லம்மா. என்கிட்ட ஒரு ரகசியமும் தங்காது. ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இவளோட அப்பாவும் இதே மாதிரிதான். அவ்வளவு லேசுல அவருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய வெளியில காட்டிக்கவே மாட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் பிரியா, அவ எதுக்காக சென்னையில இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியாமா? என்னம்மா விஷயம்? என்ன காரணத்துக்காக இங்க இருந்து போகணும்னு நினைச்சா? அவ ஒருத்தனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டால, ஆ, அவன் இந்த ஊர் தாமா. என்னம்மா சொல்றீங்க? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, நானுமே அந்த பையனை பார்த்ததில்ல. அவன் செவப்பா, கருப்பா, உயரமா, குள்ளமா, குண்டா, ஒல்லியா எதுவுமே தெரியாது. இவ அவ கூட காலேஜ்ல படிக்கிற பையனை காதலிச்சாங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற தகவல் மட்டும்தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா இவ இவ்ளோ கோவப்படுறானா, இப்ப அந்த பையன் சென்னையில தான் இருக்கான்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இவ அவ புருஷனை பாத்திருக்கா. அவனை பார்த்ததுனாலதான் இந்த ஊரு வேணா, இங்க இருக்கவே வேணான்னு இவ குழந்தைய தூக்கிக்கிட்டு திரும்பவும் தேனிக்கே போகணும்னு முடிவு பண்ணியிருக்கா. என்னம்மா சொல்றீங்க? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது ஒண்ணுதான் காரணமா இருக்கும். அவ இந்த உலகத்திலேயே வெறுக்கிறது அவனை மட்டும்தான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவளுக்கு உயிருக்கு உயிரா இருக்கிற தன்னோட குழந்தை நிலா இங்க இருக்கணும்னு சொல்லும்போது கூட வேண்டாம், இந்த ஊரை விட்டு போலான்னு சொல்லி அவ்வளோ அடம் பிடிச்சா. அந்த அளவுக்கு அந்த பாவி இவளை போட்டு பாடா படுத்திருக்கான் போல இருக்கு. அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா இப்ப நான் சொன்னேன் பாரு, அது உண்மை. இவ அவ புருஷனை எங்கேயோ பாத்திருக்கா. இது நிஜம். அம்மா, அப்படின்னா அவர் இங்கதான் இருப்பாருன்னு விஜய்க்கு தெரியும்லம்மா. தெரிஞ்சுதானே இங்க வந்தா. அப்புறம் அவரை பார்த்த உடனே ஏன் போகணும்னு முடிவு பண்றா? அதாமா என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை நிலாவை அவ புருஷன் பாத்துருவானோன்னு பயப்படுறாளான்னு தெரியல. ஓ, ஆனா ஒண்ணு மட்டும் பிரியா, அந்த பையனை நான் நாளையில இருந்து தேட ஆரம்பிக்க போறேன். அந்த பையன் யாரு, அவன் பின்னணி என்ன, எதனால இவங்க 2 பேர் பிரிஞ்சாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க போறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லவனா இருந்தா நிச்சயமா விஜய நான் அவன் கூட சேர்த்து வைப்பேம்மா. என்னம்மா சொல்றீங்க? விஜய் அந்த அளவுக்கு அவரை வெறுக்கிறான்னும் போது எப்படிமா கண்டுபிடிச்சு அவளோட சேர்த்து வைப்பீங்க? எப்படியாவது பண்ணிடுவேம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் பாரு, முட்டாள்தனமா இவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் பாரு, அது வேலைக்கே ஆகாது. இவ ஆல்ரெடி யார ரொம்ப விரும்பி எங்களெல்லாம் தூக்கி போட்டு தூரமா போனாலோ அவன் கூட தான் சேர்க்கணும். அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனை நல்லவனா மாத்தி என் பொண்ணு கூட சேர்த்து வாழ வைப்பேன். இதுதான் என் மனசுல ஓடிட்டு இருக்குமா. ஆனா பிரியா, நாம இப்ப பேசின விஷயத்த பத்தியெல்லாம் நீ எதுவும் விஜய் கிட்ட காட்டிக்காத. போதும்பா. 2 வாய் கூட சாப்பிடல, அதுக்குள்ள போதும்னா எப்படிரா? இந்தா. அம்மா சாப்பிட்டீங்களா? தெய்வான, நீ சாப்பிட்டியா? அம்மா, தெய்வான சாப்பிட்டாளா? எங்கப்பா கூப்பிட்டா பசிக்கல, அப்புறம் சாப்பிட்றேன்னுட்டா. தெய்வான, ஏப்பா கௌஷிக். சொல்லுங்க சார். ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ டென்ஷனா இருக்கா? தெரியலையே சார். உனக்கு என்ன தெரியும்? தோல்ல ஒரு பையன் மாட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்ப. முட்டாள். சார், ஆஃபீஸை பற்றி கேட்டால் மேனேஜருக்கு தெரியும். அவங்க மனசில் உள்ளதை பற்றி கேட்டால் நான் என்ன வெத்தலையில் மை போட்டு பார்த்தா சொல்ல முடியும்? இம்பாசிபிள் சார். நான் என்ன ஜோசியக்காரனா?
உன்கிட்ட போய் கேட்ட பாரு, என் புத்திய சொல்லணும். தெய்வானே சார், என்ன டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. மேடம் இப்ப சாப்பிடுற மாதிரி தெரியல, அதனால நான் போய் கொட்டிக்க, அதையாவது உருப்படியா செய் போ. தேங்க்யூ. வந்து சேர்ந்தான் பாரு நமக்குன்னு. தெய்வானே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? நானும் சாயங்காலத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன், பேசாமே இருக்கியே, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, சகஜமா பேச மாட்டேங்கிற, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னன்னு கேட்டா எதுவும் இல்லைன்னு சொல்ற. நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சாயந்தரம் ஏதோ விக்ரம் டென்ஷனாவே இருந்தான், இப்ப என்னடானா நீ டென்ஷனாவே உட்காந்துட்டு இருக்க. என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்ற. ஆனா யாருமே நார்மலா இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது, ஆனா என்னன்னு மட்டும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ சொன்னாதானே கொஞ்சம் தெரியும். நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் இல்லைங்க. அப்புறம் சொல்லுன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? இப்போதைக்கு எனக்கு பசிக்கல, கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு உக்காந்துருக்கேன். அது ஒரு பிரச்சனையா? என்ன ஏதுன்னு ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தலைவலி தான் அதிகமாகும். ஏம்மா தெய்வானே, தலைவலிக்குதுங்கிற, சாப்பிட்டு மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ரொம்ப தலைவலிக்கிறான் சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாம். அதெல்லாம் வேண்டாங்க. கொஞ்ச நேரம் நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா தானாவே சரியாயிடும். சரி விடு ராமச்சந்திரா, அவதான் ஒண்ணும் இல்லைங்கிறால, நீ கையை கழுவிட்டு உட்காந்துருக்க, போய் சாப்பிடு. இல்லம்மா, இவ சாப்பிடும் போதே நானும் சாப்பிட்றேன். அடாடாடாடாடாடாடாடா, மனுஷன் கண்டுபிடிச்சதுலயே உருப்படியான 2 விஷயம். ஒன்று இட்லி, இன்னொன்று சட்னி. அமக்களத்துக்கெல்லாம் அமக்களம். அதே மாதிரி நீங்க தெய்வான பாட்டி கண்டுபிடிச்சதுல 2 கெட்ட விஷயம். அது என்னன்னு சொல்லுங்க. என்னதுப்பா? ஒண்ணு நீங்க, இன்னொன்று அதுவும் நீங்க தான். நோடா தம்பி. டேய், அப்புறமா பேசிக்கலாம், சாப்பிடு. அப்படியே அவன் வாயில 2 இட்லியை வச்சு அடங்க சார். போதும்பா, நிறைய சாப்பிட்டா தூக்கம் வந்துடும்பா. அப்புறம் நைட் நேரத்துல தூங்காம வேற என்ன பண்ண போற? இல்லப்பா, நான் படிக்கணும். தண்ணிய குடிங்க, இரும்பிட்டே இருக்காதீங்க. கவின் தம்பி, இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயத்தையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. பாத்தீங்களா எனக்கு எப்படி பிறக்க. கவின், என்னப்போ நாளைக்கு என்ன எக்ஸாமா? நைட்டு தூங்காம படிக்க போறேன்னு சொல்றேன், எனக்கே ஷாக்கா இருக்கு. இந்தா. இல்லப்பா, தெய்வான பாட்டி எனக்கும் அந்த குட்டி ஆர்டிஸ்ட் நிலாக்கும் சவால் விட்டுருக்காங்க. ஓ, வர எக்ஸாம்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த நிலா இந்த நேரம் கண்டிப்பா படிச்சுக்கிட்டே இருப்பா.